அனைவருக்கும் வணக்கம். தருமை பெற்ற பொற்கிளி, நீதியின் முன் அனைவரும் சமம் என்பதை காட்டும் புராண கதைதான் இது. கொற்றவனே ஆனாலும் தெய்வமே ஆனாலும் நீதியின் முன் அனைவரும் சமம் என்பதை அறியலாம். வணக்கம் பூங்குழலி, என்ன ரொம்ப நாளா ஆளையே காணோம், எங்க போயிருந்த? வணக்கம் பூந்தென்றல், நம் பள்ளி விடுமுறை வந்ததுல அப்போ எங்க அப்பா கூட மதுரைக்கு போயிருந்தேன். மதுரைக்கு தானே போயிருந்த? என்னமோ மலேசியா போன மாதிரி சொல்ற. உனக்கு மதுரையோட பெருமை பத்தியே தெரியல, நான் சொல்றேன் நல்லா கேளு. மண்மனம் மாறாத மதுரையில தெருவெல்லாம் கோயில்களாம், ஆண்டு தோறும் திருவிழாக்கலாம். அது மட்டும் இல்ல, மதுரையையும் நம் தமிழையும் பிரிக்கவே முடியாது. மதுரை மல்லி, ஜிகர் தண்டா, சித்திர திருவிழா அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம். என்னடி சொல்ற? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, கல்விக்கே கல்வி போகட்டும், நம் கல்வி பள்ளி கூட அங்கதானே இருக்கு. அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. கொங்கு தமிழ், நாஞ்சில் தமிழ், சென்னை தமிழ், மதுரை தமிழ், எங்கள் மங்காத மதுரை தமிழின் வரலாறு தெரியுமா உனக்கு? ஓ, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கதான் தமிழ் சங்கமும் இருக்குதாமே. ஆமா, சங்கம் மட்டும் இல்ல, சங்கத்துல சிவபெருமானே எடுத்து சண்டை போட்ட கதையெல்லாம் நடந்தது. அது என்ன? திருவிளையாடல் அப்படின்னு புராண கதை இருக்கு, அதுவும் நம் மதுரையில் தான் நடந்தது. ஓ, கேக்குறப்பே பார்க்கணும் போல இருக்கே. அதுக்கு என்ன, பார்த்துட்டா போச்சு. எங்க எப்படி பார்க்க முடியும்? இதோ நம் கல்வி பள்ளி மாணவ மாணவியர் நிகழ்த்தும் தருமிக்கு பொற்கிளியை அடுத்த வரலாறு உங்கள் கண் முன்னே. பார்த்து மகிழுங்கள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். அரசியே, கூறுங்கள் மன்னா. நான் இங்கு வந்த பின்பு ஒரு அதிசயத்தை கண்டறிந்தேன். என்ன அதிசயம்? இங்கிருக்கும் மலர்களின் மனத்தை விட உன் கூந்தலில் அதிக மனம் வீசுகிறதே. இது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனமா அல்லது செயற்கை மனமா என்பது என் மனதில் ஒரு புது ஐயம். இயற்கையில் எப்படி மண்ணா இருக்க முடியும்? வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் மலர்களை சூடிக்கொள்வதால் தான் பெண்கள் கூந்தலுக்கு இந்த மனம். அப்படி என்றால் நீ வாசனை திரவியங்களை பூசிக்கொள்கிறாயா? இல்லை மன்னா. அல்லது பூக்களை சூடிக்கொள்கிறாயா? அதுவும் இல்லை மன்னா. பிறகு எவ்வாறு உன் கூந்தல் மனம் வீசுகிறது? சற்று சர்ச்சைக்குரிய விஷயமாக தான் இது உள்ளது. இது எனக்கும் ஒரு ஐயப்பாடுதான். இந்த ஐயப்பாட்டை புலவர்களிடமே விட்டுவிடலாம் என்று நினைக்கிறேன். அது எப்படி? பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனமா அல்லது செயற்கை மனமா என்ற கேள்விக்கு பதிலளிப்போருக்கு 1000 பொற்காசுகள் என்று நாளையே படையெடுக்க சொல்கிறேன். அப்படி ஆகட்டும் மன்னவா. நற்றமிழர்களுக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் ஒரு நற்செய்தி. நமது நாட்டு மன்னன் செண்பக பாண்டியனுக்கு மனதில் ஒரு ஐயம். அது தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும். வலியுடு. ஆஹா ஆஹா, எவ்வளவு சொன்ன? 1000 பொற்காசுகள். ஐயோ ஐயோ. ஆமா, மார்சலுக்கு என்ன கேள்வி? அதை நான் தீர்த்து வைக்க முடியுமா? யோ, என்னையா கேள்வி இது? அது தெரிந்தால் நானே பரிசை பெற மாட்டேனா? ஏன்டா சிரிப்பு? 1000 பொண்ணா சும்மா விட்டுறீங்களா? ஆமா, அது தெரிஞ்சா நீயே ஒரு சத்த தண்டோரம் அடிக்க போற. ஆமா, எவ்வளவு சொன்ன? 1000 பொற்காசுகள். ஐயோ, நான் என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன்? அப்பனே சொக்கா, அந்த 1000 பொண்ணு எனக்கே கிடைக்கும்படி செய்ய மாட்டியா? உனக்கு கேட்காதே. அம்மா மீனாட்சி, ஆனால் ஒன்றும் இல்லை, போமா. அம்மா மீனாட்சி, உன்னை கூப்பிட்டா யார் யாரோ பார்க்குறாங்க, நீ பார்க்க மாட்டியா? அம்மா மீனாட்சி, என்ன மட்டும் ரச்சி. ஐயோ, 1 காசா 2 காசா 1000 காசு. ஏன் சந்தேகத்தே என்னால் தீர்த்து வைக்க முடியல. இதில் எங்கே சந்தை தீர்த்தப்பேன்? அது எனக்கு இல்லை, அது எனக்கு இல்லை. நமோ நம நமோ நம நமோ நம சிவாய. ஐயா, போயா. புலவரே. யார் அழைத்தவன் நான் தான். யாரையா நீர்? என்னையா வேண்டும்? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தையும் கூட்டி சுந்தர தமிழில் பாட்டிசைத்து செந்தமிழில் கவி பாடும் புலவன் நான். ஓ, புலவரா? தண்டரா போட்ட நீரும் கேட்டாச்சா? என் வயிற்றுல அடிக்க வந்தாச்சா? ஓ, உங்களை பார்த்தா வசதி உள்ள புலரா தெரிகிறது. ஏன், நீர் என்ன? நான் விட மூச்சில தெரியல நிலைமை. ஓ, அதனால் தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமாம், மனிதன் புலம்பி ஒரு புண்ணியமும் இல்லை. அதனால்தான் நானிடம் புலம்பிக் கொண்டிருந்தேன். நீர் புலம்பியது என் காதில் விழுந்தது. ஓ, ஒட்டு கேட்டீரோ? ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா, நான் உன் எதிரில் தான் இருந்தேன். அப்போ நான் கண் மூடி கும்பிடும் போது எதிரில் இருந்திருப்பாய், எனக்கு தெரியாமல் இருந்திருக்கும்.
உண்மை. கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் கண்ணில் தென்படுவதில்லை. என்னையா கடவுள் மாதிரி பேசுற? அதுவும் உண்மை. நான் முற்றும் கடந்தவன். விட்டா நான் தான் கடவுள் காலில் இருந்து கும்பிடுன்னு சொல்லுவ போல. அதுவும் உண்மை. கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்தவன் என பாடியவரும் உன்னை போல ஒரு புலவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா சரிதான். உங்களை பார்த்தா நேரத்துக்கு சாப்பிட போல தெரியுது. அதான் நிறுத்தி நிதானமா பேசுறீங்க. இங்க இப்பதான் வாரேன். நெல் வா இங்கே. என்ன? பாண்டியனின் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு மட்டும் உனக்கு கிடைத்து விட்டால் பரிசு அத்தனை உனக்கே அல்லவா? ஆமாம் ஆமாம், அந்த பாட்டு மட்டும் கிடைத்தால் 1000 பொன் என் கையில். கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். என்னது பாட்டை நீங்க தரீங்களா? ஏற்கனவே எழுதுற பாட்டுல 1000 குறை கண்டுபிடிக்கிறாங்க. இதுல உங்க பாட்டை ஏன் பாட்டு சொல்லவா? பரவாயில்லை. உனக்கு பரிசு வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் வேண்டும். ஏன் உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமாக? நிச்சயமாக. போயா, ரொம்ப பேர் பணாசில இருப்பாங்க. எனக்கு பொருள் மீது பற்றில்லையப்பா. நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தே நடத்துபவன் நடிக்க முடியுமாப்பா? என்னது? அந்த பரிசின் மீது எனக்கு பற்றில்லை என்று சொன்னேன். எனக்கு ஒன்று புரிகிறது. நீ புதுசா பாட்டு எழுதுறவேன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது போனா உதவுளுன்னு ஏன்ட்ட தெரியா? என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நீயே என்னை பரிசித்து பாரு. உனக்கு திறமை இருந்தால். எது கேள்வியை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? ஐயோ, எனக்கு கேட்க மட்டும் தான் தெரியும். பிரிக்க முடியாது. தமிழும் புலமையும் பிரிய கூடாது. எதுகையும் மோனையும் சேர்ந்தே இருப்பது. வறுமையும் புலமையும் சேராதிருப்பது. அறிவும் பணமும் சொல்லக்கூடாது. பெண்களிடம் ரகசியம் சொல்லக்கூடியது. உண்மையும் தத்துவமும் பார்த்து ரசிப்பது. கலையும் அழகும் பார்க்க கூடாது. பசியும் பஞ்சமும். கலை என்பது இயல் இசை நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நாரதன். வீணைக்கு வாணி. சொல்லுக்கு அகத்தியர். அழகுக்கு முருகன். அறிவுக்கு நான். ஆசைக்கு நீர். ஐயோ ஆள விடு, எனக்கு புல்ல அரிக்குது. நீர் புலவர். நீர். ஐயோ ஐயோ, நான் இல்லை. அந்த பாட்டை மத்தியிலும் என்னிடம் கூறு. அரசை தருகிறாரோ அதை பின்னம் தந்து விடுகிறேன். நீ பார்த்து ஏதோ செய்யும். பரவாயில்லை, எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள். ஐயோ ஐயோ, ரொம்ப அதிகம் வேண்டாம். இல்லை, நீயே எடுத்துக்கொள். பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக்கிறேன். வேற எதுவும் கொடுத்தால் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எது எங்கெங்க வீங்கி இருக்கனா? தெய்வீக சிரிப்பையா உமக்கு? ஆமா, உங்களை மறுமுறை எங்கு பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். தெருவா சுற்றுற போல இருக்கு. இதற்கும் சிரிப்பு தானா? உமக்கு வீடு இல்லையா? இந்த ஊரிலேயே பெரிய வீடு எம் வீடு. அது என்ன வீடு? இங்குதான். ஓ, இங்கே வசிப்பார் போல இருக்கு. இதோ பாடல். ஐயா, அந்த அத்தனை பரிசு எனக்கே கிடைக்க வேண்டும். வெற்றி உனக்கே, போய் வா. ஐயா இல்லை, வேண்டாம், ரொம்ப பயமா இருக்கு. ஐயா கோலை, வெற்றி உனக்கே, போய் வா. அப்பனே சொக்கா. தென்னவன் எங்களின் மன்னவன், திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், மக்களின் காவலன், வேந்தருக்கு வேந்தன், பண்பின் தலைமகன், செண்பக பாண்டியன், வாழ்க பல்லாண்டு வாழ்க. வரார் வரார் வரார். அனைவருக்கும் வணக்கம். அமருங்கள். வணக்கம் அண்ணா. அமைச்சரே, என் மனதில் இருக்கும் ஐயத்தை தீர்க்க எவரேனும் பாடல் இயற்றி வந்தார்களா? இல்லை பிரபு, 1000 பொன் நன்கொடை என்று அறிவித்தும் கூட இதுவரை எவரும் வரவில்லை. வருந்துகிறேன். புலவர்களின் தலைமகனாக விளங்கும் நக்கீரர், புலமைக்கு கபிலர், பின்னும் பரணர் மற்றும் சான்றோர் பலர் வீற்றிருந்தும் என் மனதில் இருக்கும் ஐயத்தை தீர்க்க ஒருவரும் பாடல் இயற்றி வரவில்லை. அது ஏன்? எழுத மனம் இல்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு அழகில்லை. இன்னும் நேரடியாகவே கேட்கலாமே. புலமைக்கும் அறிவுக்கும் போட்டி என்றிருந்தால் இந்நேரம் பாட்டுக்கள் குவிழ்ந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லையே. பரிசுக்கு பாட்டெழுதுதானே கட்டளை. அதை அடைய விருப்பம் இல்லாமல் கூட எழுதாமல் இருக்கலாம் அல்லவா? வேந்தே, பொண்ணுக்கும் பொருளுக்கும் என் புலமையை விற்கும் அளவுக்கு என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை. வெகுமதி வேண்டாமெனில் விட்டுவிடுங்கள். வேந்தனின் சந்தேகத்துக்கு பதில் கூறுங்கள். சலனத்தோடு பிறந்தது சந்தேகம், அது என்று தீரப்போகிறது? இதுவே சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாறிவிட்டால் அதை தடுப்பது யார் பொறுப்பு? முத்தமிழ் சங்கத்தின் பொறுப்பு. இவ்வளவு பொறுப்பு இருந்தால் அரசரின் சந்தேகத்துக்கு பதில் கூறலாம் அல்லவா? அத்தனை விபரம் அறிந்த மன்னர் பாட்டுக்கு பரிசென்று பறையறிவிக்கும் முன் விஷயத்தை புலவரிடம் கூறியிருக்கலாம் அல்லவா? ஹா ஹா ஹா, எம்மை வென்று விட்டீர் நக்கீரரே, எம்மை நீ வென்று விட்டீர். உம்மை வெல்ல யாரால் முடியும் வேந்தே? வெற்றி திருமகள் முன்னே இருக்கட்டும். மன்னாதி மன்னவ மாமன்னன் செண்பக பாண்டியன் வாழ்க. மன்னா,
தங்களின் சந்தேகத்தை தீர்க்க தருமி என்ற புலவர் உங்களை காண வந்துள்ளார். என் சந்தேகத்தை தீர்க்க நற்கீரர் பாடல் இயற்றவில்லை, ஆனால் தனி ஒரு புலவன் இயற்றி வைத்தான் என்று வருங்காலம் சொல்லட்டும். வரச்சொல். ஆகட்டும் மன்னா. அரசே, மன்னா, மன்னாதி மன்னா, வேந்தே. ஐயா, அரச பெருமான் அங்கே. பார்வேந்தே, என்னை பார்வேந்தே. பாட்டுடன் வந்திருக்கும் தருமியின் வணக்கம். வருக புலவரே, வருக. பரிசு இன்னும் யாருக்கும் கொடுத்து விடலையே. இல்லை இல்லை, என் மனதில் இருக்கும் ஐயத்தை தீர்க்க பாடல் இயற்றி வந்தாயா? ஆம், நானே தான் ஏற்றிருந்திருக்கிறேன். எங்கே பாடலை பாடும்? பாடுவதா? படித்திருக்கிறேன் மன்னா. கொங்குதேர் வாழ்க்கையை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. ஆஹா, கூப்பிட்டீங்களா? இல்லை, படியும். பைலியல் கெயிலியை நட்பின் மயிலியல் செறியற்றறிவை கூந்தலின் அறிவுகம் உளவோ நீ எறியும் பூவே. ஆஹா ஆஹா, அருமையான பாடல். என் ஐயப்பாட்டை தீர்க்கும் சொற்கள், ஆழ்ந்த அர்த்தங்கள், தீர்ந்தது சந்தேகம். ஐயா, பரிசு. அமைச்சரே, பொற்கிளி எடுத்து வாரும். அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். தமிழ் சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தீர்த்து வைத்த தருமி என்னும் புலவனுக்கு என் பரிசு. மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வாரீர்களா? வரமாட்டேன். பரிசு வாங்கிவிட்டு தான் வருவேன். வாரும் ஐயா. வந்தேன். என்ன, இப்பாட்டு இயற்றியது நீதானா? நானே. இதோட புலவர் எவ்வாறு எழுத முடியும்? இப்பாட்டு உம்முடையதானா? என்னுடையதான். அப்புறம் மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்த அதையா எடுத்திருக்கிறேன். அப்படி என்றால் பொருள் கூறும். ஏயா, அரசருக்கே புரிந்துட்டது. உமக்கு என்னையா? இப்பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தால் என்ன? எவ்வளோ பிழைக்கதோ அதுக்கு தகுந்தபடி பரிசை குறைத்து கொடுங்கள். தருமியே, சரியான பாட்டிற்க மன்னர் பரிசீலித்தால் எனக்கு ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் பிழையுள்ள பாட்டிற்க மன்னர் பரிசீலித்தால் அதுவே என் தமிழ் சங்கத்திற்கு இழுக்காகும். ஓ, இங்கே எல்லாம் நீதானா? ஏன் விஷயத்திலையா முசுரை வாங்குற? ஆனால் ஒன்று சொல்கிறையா, பாட்டு எழுதி பரிசாக நிறைய பேர் இருக்காங்க. குற்றம் கண்டுபிடித்தே நீர். உங்களை மாதிரி உலகுக்கு 2 பேர். நீ ஒரு ஆளே போதும், உலகம் உருப்பிடும். வாரேன். நீங்களா யாருடா? How do I tell you? புலவரே, பரிசு. புலவரே, ஆண்டவா, அனுப்பியது யாரோ? என்ன ஆயிற்று நக்கீரரே? எய்தவன் எங்கோ இருக்கிறான். பாவம், இவன் வெறும் அம்புதான். நல்ல வேளை, நான் பிழையுள்ள பாட்டுக்கு பரிசீலித்து மொழிக்கு பெரும் பிழை செய்ய நிகழ்ந்தேன். என்னை சரியான நேரத்தில் தடுத்து காத்தீர்கள். நன்றி புலவரே. நன்றி மன்னா. ஐயோ, எனக்கு வேணும், இன்னும் வேணும். என்ன எழுதுனா நீ எழுதினான்னு கேட்பாங்களே, அவமானமாக போச்சே. இதுக்கு தான் புதுசாக பாட்டு எழுப்பி போவே கூடாது. ஏன்டா நான் கூட சின்ன செய்ய ஐயோ, தனியாக போட மாட்டானே. ஆண்டவா, வரமாட்டான், வரவே மாட்டான். புலவரே, ஐயோ, நான் எழுதவில்லை, அவன் தான் எழுதினான். பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைச்சிச்சு, உதய தவிர. என்ன கூறுகிறாய்? ஏன் எழுத தெரியாம எழுதி உசுர வாங்குற? என்ன உளறுகிறாய்? நடந்ததை கூறும். நெல். சபையில் என்ன நடந்தது? சபையில உன் பாட்டுல குற்றம்னு சொல்லிட்டாங்க. குற்றமா? என் பாட்டிலா? எவன் கூறியது? உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. போய், எனக்கு பரிசே வேண்டாம். நெல், வாயினுடன். சபையில் என் பாட்டை குற்றம் கண்டுபிடித்தவன் எவன்? அவன் இவன் என்ற யோசனம் வேண்டாம். தக்க அவையடக்கத்துடன் கேட்டால் உரியவர் வந்து பதில் கூறுவார். அப்படியானால் தங்களை விட அதிகாரம் பெற்றவர்கள் இங்கு பலர் உள்ளனரா? இங்கு அனைவருக்கும் சம மரியாதை உண்டு. ஓ, அதனால் தான் நான் இயற்றிய பாட்டை பிழை கண்டீரோ? ஆம், இதுல பாட்டா இருந்தால் பரிசுக்கு அருகதையில் நடத்த அடுத்தவன் நான் தான். யார் இந்த கிழவன்? இவர் என் தலைமை புலவர் நக்கீரர். ஓ, அதனால் தான் நான் இயற்றிய பாட்டை பிழை கண்டாரோ? முதற்கண் பாட்டை இயற்றியது யார்? அது நானே. எழுதியது நீதான் எனில் அதை வேறொரு புலவரிடம் கொடுத்து அனுப்பியது காரணம் என்ன? அது நடந்து முடிந்த கதை கேள்விக்கு வரும். புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை, அதை முதலில் புரிந்து கொள்ளும். பொய்யுரையா? நானா? புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாது, பிறந்தது, பிறவாதது அனைத்தும் எமக்கு அறியும். அனைத்தும் அறிந்து விட்டால் பாடலில் பிழை இருக்குமா? கீரன் எனது பாட்டை குற்றம் கூறுகிறாரா? கூறும், கூறிதான் பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள், சண்டையாக மாறிவிட வேண்டாம். புலவரிடத்தில் சண்டையும் சச்சரவும் பரம்பரை சொத்து, பொறுத்து பாரும். புலவரே, என் பாட்டில் என்ன பிழை கண்டீர்? சொற்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே? அதை மீண்டும் பாடும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ.
பயிலியது கேளிய நட்பின் மயிலியல் செறியற்றறிவே கூந்தலின் அறியவும் உணவோ நீ அறியும் பூவே. இதுதான் செய்யுள். அந்த செயல் கூறிய உட்கருத்து மலர்களின் மகரந்தத்தை எடுத்து வாழும் அழகிய வண்டே, நீ அறிந்த பூக்களில் என்னுடைய படகு மயில் போன்ற பெண்ணின் கூந்தலை விட ஏதேனும் அழகுண்டோ என்று கூறுகிறேன். தங்கள் கூற விரும்புவது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு என்று கூறுகிறேன். ஒரு காலமும் இருக்க முடியாது. வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் மலர்கள் சொல்வதாலும் தான் பெண்கள் கூந்தல் மனமுடன் இருக்கிறது. இயற்கையிலே மனமில்லை. நான் இதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டேன். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. என் மீது ஆணையாக? என் தமிழ் மீது ஆணையாக. நக்கீரரே, என்னை உற்று பாருங்கள். நான் எழுதியப்பட்ட பிழை கண்டீரா? ஆண்டவா, புலவரே, நீ ஏன் முக்கண் முதல்வனானாலும் ஆகுக. உமது நெற்றிக்கண் காட்டிய போதும் குற்றம் குற்றமே. உமது நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமே. சங்கை அறிந்துண்டு வாழும் கீரனா? சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், உம்மை போல் இருந்துண்டு வாழ மாட்டோம். நக்கீரா! ஈசனே, பரமேஸ்வரா, என் நாட்டவருக்கும் இறைவனே, எம்மை மன்னித்து விடு. இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools